வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. டிசம்பர் 29. தலைப்பு: ஐம்புலன்களால் அறிய முடியாதது அரூபம். சத்து சித்து அனந்தம் அனைத்துமாகி சர்வ வியாபகமாயும் நிறைந்துள்ள அத்வித ஆதிபரா சக்தி தன்னை ஐயுணர்வில் எதை கொண்டும் அறியப்போகா தத்துவங்கள் அனைத்திற்கும் மூலமான தலையாய நம் சக்தி அரூபமன்றோ? வித்து நிலையை அறிந்து அறிவை ஒன்ற விவேக யூகம் உயர்ந்து அதே தானாகும். சத்து என்பது பூரணமான பேராதார நிலை. அதன் எழுச்சி நிலையான அணு முதல் அண்டங்கள் பிண்டங்கள் அனைத்தும் தோற்றம், இயக்கம், மாற்றம் என்ற இயக்கத்தில் உள்ளதால் சித்து எனப்படும். பரிணாமச் சிறப்பின் உச்சமாகிய உணரும் அறியும் நிலையாகிய அறிவு ஆனந்தம் எனப்படும். இம்மூன்று நிலைகளை அடைந்தும் ஆதி நிலையாய் குறைவுபடாமல் சேதப்படாமல் பூரணமாக நிறைந்து எல்லையற்று இருக்கும் அரூப சக்தியை கண், காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம் இவற்றில் எதை கொண்டும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் நாமாக நமது மூலமாக இருக்கும் அந்த சக்தி அரூபமாக இருப்பதால் உடல் இயக்கத்திற்கும் அறிவியக்கத்திற்கும் மூலமான வித்துவின் நிலையை அறிந்து அவ்விடத்தே அறிவை நிறுத்தி பழகி வரும் தவத்தால் ஏற்படும் ஓர்மை நிலையில் அறிவே அதுவாகி ஆதியாகிவிடும். இதை யூக உணர்வினால் மட்டும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகாயத்தில் நாம் பார்க்கும்போது கண்களுக்கு புலனாவது வெட்டவெளி அன்று, அது அணுவெளி. அணுக்கள் மீது சூரியன் முதலிய கிரகங்களின் ஒளிக்கதிர் படுவதால் ஏற்படும் பிரதிபலிப்பு ஒளி நமக்கு தோற்றமாக வெளிச்சமாக புலனாகிறது. சுத்தவெளி இருள் அகண்டம் எனும் நிலையில் அரூபமானது. அருட்தந்தை வாழ்க வளமுடன். தொடரும்.